2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக பட்டை, ½ டீஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல். இது வந்து மொத்தமாக 3/4 கிலோ கறிக்கு. சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா பொருட்கள் எல்லாம் போட்டு நம்ம லேசாக ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். வறுக்கும்போது லேசாக வாசனை வரும். அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். லேசாக வாசனை வந்ததும் நம்ம வத்தலை போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். கலர் மாறுற வரைக்கும் வறுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, இல்லாட்டி சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். இப்போ எனக்கு நல்லா வாசனை வருது. இப்போ நான் வத்தலை சேர்த்துக்கிறேன். இப்போ கடலை எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு. எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, அன்னாசிப்பூ, 3 ஏலக்காய், 4 கிராம்பு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு சேர்க்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து வச்சுருக்கேன். அதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். 3/4 கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போனதுக்கப்புறமேலு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. நான் கழுவி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கிறேன். மட்டனை சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கணும். இந்த மட்டன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கணும். மட்டன் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். நான் மசால் பொடியெலாம் போட்டுட்டு அப்புறம் உப்பு பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் மசாலா வந்து வறுத்து அரைச்சிருக்கேன் அம்மியில். இப்போ அதில் நான் ஒரு 3/4 பங்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா காரம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியலை. இப்போ மசாலாவை சேர்த்தாச்சு. நல்லா வதக்கிக்கலாம். இவன் தான் கபி வீடியோ எடுக்க விடாமல் ரொம்ப அழுது தொல்லை பண்ணுறான். சரியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். குக்கரில் ஒரு 4 விசில் வச்சுக்கிறேன். மட்டன் நல்லா வெந்துடுச்சு. அடுத்தது நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி தேங்காய், 4 முந்திரி பருப்பு, கசகசா எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை குழம்புல சேர்த்துக்கலாம். தேங்காய் ஊற்றியாச்சு. தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நான் உப்பு காரம் செக் பண்ணேன்.
நம்ம ஆல்ரெடி போட்ட மசாலா உப்பு எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கலை. இப்போ மூடி வச்சு திரும்ப ஒரு 2 விசில் விட்டு நம்ம அடுத்து எடுத்து சர்வ் பண்ணிடலாம். சூடாக இட்லி மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.